ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி அரிசி மாவு தோசையே சாப்பிடாம இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் உள்ள பச்சைப்பயிர் தோசை சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பச்சைப்பயிர் தோசையை முளைக்கட்டின பச்சைப்பயிர்லையும் சாப்பிடலாம், ஊற வச்ச பச்சைப்பயிர்லையும் செஞ்சு சாப்பிடலாம். நான் முளைக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1.5 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிர் இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம். காலையில் தோசை சுடுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு படுத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோனையும் மிக்சியில் அரைச்சி செஞ்சுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க, இல்லை நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம கருவேப்பிலையாக கிள்ளி போடுறப்ப எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட கூட கொஞ்சம் திக்காக இருக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, இது அயன் தோசைக்கல்லுங்கிறதுனால நல்லா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் நைஸாக வேணாலும் நைஸாக ஊற்றிக்கலாம், மெத்து வேணாலும் மெத்துன்னு ஊற்றிக்கலாம். பன் தோசை மாதிரி வேணாலும் பன் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி குட்டியாக பன் தோசை மாதிரியும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கூட சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அடிபொலியாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க.